Daily. Taste the Daily. அண்மை செய்தி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் எல்லை பாதுகாப்பு படை தலைவர் சந்திப்பானது நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், இந்த சந்திப்பு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சிவா. பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் தக்க பதிலடியை கொடுத்திருக்கிறது. இந்த நிலையில் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு மேலாக பிரதமர் மோடியுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஆபரேஷன் சித்தூருக்கு பிறகாக எல்லையில் இதுபோன்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரங்களை பிரதமர் நரேந்திர மோடியிடம் எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தற்பொழுது விளக்கி வருகிறார். ஏற்கனவே இந்த ஆபரேஷன் சித்தூருக்கு பிறகாக இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்ல 15 இந்தியர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 43 இந்தியர்கள் படுகாயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்திய ராணுவத்தினர் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த ஆபரேஷன் சித்தூருக்கு பிறகாக இந்தியாவுடைய எல்லை கட்டுக்கோட்டு பகுதிகளில் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வருகிறது. குறிப்பாக பூஞ்ச், ராஜ்வாரி உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்கனவே பாகிஸ்தான் இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி தற்போது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது எல்லையில் இது போன்ற ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கூடுதலாக ராணுவத்தினர் அந்த தொடர்ந்து அதாவது எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி பிரதமர் மோடியிடம் தற்பொழுது எடுத்து உரைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த சம்பவத்திற்கு தொடர்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அந்த தாக்குதல் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நேரில் செல்வார் என தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போதைய சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய ராணுவத்தினர் பாதுகாப்பை எப்படி பலப்படுத்தியிருக்கிறது, என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்கின்ற விவரங்களை எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி பிரதமர் மோடியிடம் எடுத்துரைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆபரேஷன் சித்தூருக்கு பிறகாக அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம், இந்த தாக்குதல் எவ்வாறு நடத்தப்பட்டது என ஏற்கனவே பல வெளியுறவுத்துறை நாடுகள் சார்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களாகட்டும் அதே போல ஐநா தூதரக உள்ளிட்ட பல நாடுகளிடையே இந்தியா விவரிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தாக்குதலுக்கு பிறகாக எல்லையில் இது போன்ற ஒரு பாதுகாப்பை செய்திருக்கிறோம் என எல்லை பாதுகாப்பு படை தலைவர் தல்ஜித் சிங் சௌத்ரி பிரதமர் மோடியிடம் எடுத்து வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட சந்திப்பு என்பது 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily.